என்பது 0304062314 என குறியீடு செய்யப்பட்டால் சீதா எவ்வாறு குறியீடு செய்யப்படும்? ஓகேங்களா? ஸோ பாருங்க, இந்த லெட்டர்ஸுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசிடியில் லெட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கு 1 பிக்கு 2ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இசட்டுக்கு 26 வரைக்கும் நம்பர்ஸ் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஏதாவது ரிலேஷன் அதுக்கு வருதான்னு பாருங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது ஏ பி டி யூ எல் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 03 04 06 23 14. ஓகேங்களா? நார்மலாக நம்ம ஏக்கு என்னன்னு எழுதுவோம், 1ன்னு எழுதுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக 2 கூடி இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதோட நான் ஒரிஜினல் நம்பர் எழுதிக்கலாம் பாருங்க. 1 2 டிக்கு 4, அதுக்கப்புறம் யூக்கு பார்த்தீங்க அப்படின்னா 21, எல்லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12. ஓகேங்களா? ஸோ பாருங்க, ஒரிஜினல் நம்பருக்கும் இவங்க கொடுத்துருக்க நம்பருக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. 2 கூட்டியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 1லேருந்து 2 கூட்டினா 3, 2லேருந்து 2 கூட்டினா 4, 4லேருந்து 2 கூட்டினா 6, 21லேருந்து 2 கூட்டினா 23, 12லேருந்து 2 கூட்டினா 14. ஓகேங்களா? ஸோ ஒரிஜினலாக நம்ம கொடுக்குற நம்பர்லேருந்து 2 கூட்டியிருக்காங்க. ஓகேங்களா? சேம் அதே மாதிரி எழுதுவோமா பாருங்க. SITA எஸ்ஸுக்கு என்ன பாருங்க 19, ஐக்கு பார்த்தீங்க அப்படின்னா 9, டீக்கு பார்த்தீங்க அப்படின்னா 20, ஏக்கு 1. ஓகேங்களா? நம்மளும் அதே மாதிரி போடலாமா? என்ன பண்ணணும், 2 எல்லாத்துலேயும் கூட்டி எழுதணும் பாருங்கள். இதுக்கு 2 கூட்டினா 21, இதுக்கு 2 கூட்டினா 11, இதுக்கு 2 கூட்டினா 22, இதுக்கு 2 கூட்டினா 03. அப்போ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர். ஆப்ஷனில் அது எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள். 2111203. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா?